தீர்மானத்தின்படி அபிராமியாகிய தாங்கள் சேம்பரின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள். எப்படி என்ன இவங்க டிஸ்மிஸ் பண்ணலாம்? நான் யாருன்னு காட்டுறேன் இவங்களுக்கு. என்கிட்ட நேரடியா மோத தைரியம் இல்லாம சேம்பர் மூலமா என்கிட்ட மோதுறாரு அந்த மதன். சொல்லுங்க சம்பந்திமா. என்ன சொல்றது? எனக்கு இப்பதான் சேம்பர்ல இருந்து ஒரு கொரியர் வந்தது. என்ன சேம்பர்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்கலாம் எனக்கு சப்போர்ட்னு பேரு. என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்திமா. நான் உங்களுக்காக எவ்வளவு வாதாடினேன்னு அங்க யார் இருந்தாங்களோ அவங்கள போய் கேட்டு பாருங்க. நான் பேசின பேச்சுக்கு நியாயப்படி அவங்க முதல்ல என்னதான் டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். என்ன எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்களா? ஏகப்பட்ட புகார் சம்பந்திமா, ஏகப்பட்ட புகார். உங்களால சேம்பருடைய கட்டுப்பாடே கெட்டு போச்சான். இது நாள் வரைக்கும் போலீஸ் சேம்பருடைய காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சதே இல்லையா. உங்களால முதல் முறையா போலீஸ் உள்ள வந்துருச்சான். எல்லாரும் மான பிரச்சனையா எடுத்துக்கிட்டானுங்க. ஏதோ அவங்களெல்லாம் கூட பேசி சமாளிச்சிருப்பேன். ஆனா இந்த சாந்தி இருக்காளே சாந்தி, அவ கூட்டாளிங்க பூந்து பேசி எல்லார் மனசையும் கெடுத்துட்டானுங்க. ஏக மனதா ஒரு தீர்மானத்தை போட்டானுங்க. ஒரு தனி மனுஷனா என்னால எதுவும் பண்ண முடியல. ஏன் பேச மாட்டீங்க? உங்களை டிஸ்மிஸ் பண்ணி உங்க கௌரவம் போற நிலைமையில இருந்தா இப்படி பேசாம வந்திருப்பீங்களா? என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன டிஸ்மிஸ் பண்ணதுனால கௌரவ பிரச்சனை எனக்கு தானே. பேங்க்ல என் மேல இருந்த நம்பிக்கை நாணயம் எல்லாம் போயிடும். எனக்குன்னு ஒரு பேர் இருந்தது, அதுவும் போயிடும். ஷேர் ஹோல்டர்ஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பிரச்சனை எனக்கு தானே, உங்களுக்கு இல்லையே. சம்பந்திமா, இப்படி எல்லாம் பேசி என் மனசை புண்படுத்தாதீங்க. இது நாள் வரைக்கும் உங்க பிரச்சனைய என் பிரச்சனையா தான் நினைச்சு நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். இந்த விஷயத்துல நீங்க எதுவுமே பண்ணலையே. உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. எனக்காக போராடணுன்ற எண்ணம் கூட உங்க மனசுல வரல. வர வர யார நம்புறது யார நம்பாம இருக்கிறதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. நான் நம்புறவங்க என்ன கவுக்குறாங்க. என்ன சம்பந்திமா, நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? கேட்கறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. இது பாருங்க, நான் நேரா வந்து பேசுறேனே, பிளீஸ். ஒண்ணு மட்டும் நிச்சயம், மறுபடியும் உங்களை நான் சேம்பர்ல மெம்பர் ஆக்குவேன். இது உறுதி. எதிரிகளை பங்கு போட்டுக்குவோம். ஆர்கே மதன் அவங்க ரெண்டு பேரையும் நீங்க பாத்துக்கங்க. நம்ம தோல்விக்கெல்லாம் காரணமா இருக்கிற சாந்திய நான் பாத்துக்கிறேன். போன பதவி நீங்க இழந்தது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது இந்த ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு செய்யற சத்தியம். வச்சிடுறேன். ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு ஹெச்எம் பார்க்கணும். இந்து ரெடியா இருந்தா. இந்து ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேம்மா. சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வா, உனக்காக வெயிட் பண்றாங்கல்ல. இதோ வந்துட்டே இருக்கேம்மா. அப்பா புள்ள வரலையா? இல்லடா, டைம் ஆயிடுச்சு. நீ போய் மார்க் ஷீட் எடுத்துட்டு வா. ஹெச்எம் பார்க்கணும். சரியா? சரிப்பா. பரப்பிடலாமா? போலாம்ப்பா. அம்மாக்கு பாய் சொல்லிடு. பாய்மா. பாய். வாக்குட்டி.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ்டர் கார்த்திக், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறேன் மேடம். மார்க் ஷீட் பாருங்க மேடம். குட். மிஸ்டர் கார்த்திக், போன மாசத்துக்கு இந்த மாசம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, என்ன மேடம் நீங்க? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்து படிக்கிறதுக்காக நாங்க மாறணும்னு நீங்க சொன்னீங்க. அதனால தான் நான் என்ன மாத்திக்கிட்டேன். இந்துவும் இப்ப நல்லா படிக்கிறா. அதை சொல்லிட்டு உங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். நோ, அது எங்க கடமை. நன்றி எல்லாம் தேவையில்லை. இந்து, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீ போமா. பை பா. நானும் கிளம்புறேன் மேடம். ஓகே, வெல்கம். இந்து. அப்பா. குட்டி, இதே மாதிரி நல்லா படிக்கணும்னா சரிப்பா. சரி, கிளாஸ்க்கு போ. பை டாடி. விஜய் சேம்பர்ல இருந்து பேசுறேன். சொல்லுப்பா விஜயகுமார். சேம்பர்ல ஈசி மீட்டிங் போட்டீங்களே, என்னாச்சு? அத பத்தி பேசதான் இப்ப போன் பண்ணேன். அபிராமிய சேம்பர் மெம்பர்ஷிப்ல இருந்தே எடுத்துட்டோம். அப்படியா? ஆமா இருக்கேன். மீட்டிங்ல எல்லாரும் ஏகமனதா டிசைட் பண்ணிட்டோம். இந்த மெசேஜ கொரியர்ல அபிராமிக்கு அனுப்பிச்சிட்டோம். மதனோட ரெசிக்னேஷனை இப்ப நாங்க அக்செப்ட் பண்றதா இல்ல. எதுக்கும் நான் மதனோட பேசிட்டு அப்புறமா நான் உங்களோட பேசுறேன். எங்களுக்காக நீ ரொம்ப பாடுபட்டு இருக்கப்பா. என்ன இருக்கே, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். Thank you very much. I will talk to you later. Bye. Thank you பா. அத்தை. வா அர்ஜுன். ஓஹோ, நான் வருவேன் தெரிஞ்சா சாப்பாடுலாம் ரெடி வச்சிருக்கீங்களா? பயங்கர பசி எனக்கு. உடனே மாமா சாப்பிட்டீங்களா மாமா? இனிமே தான். கார்த்திக் வரலையா? கார்த்திக் இன்னும் வரலையா? அவன் அப்பவே கிளம்பிட்டானே. அவங்க வந்துருப்பாங்க, நானும் இங்க சாப்பிட வந்தேன். கார்த்திக் கூட வந்தாதான் சாப்பிடணுமா? அப்படி எல்லாம் சொல்லாத. கார்த்திக் எல்லாமே வந்து நிக்கிறான்ல. ஏன்பா, என் பொண்ணோட சாப்பாடு அழுத்து போச்சா, பிடிக்கலையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சாப்பாடே இல்லையா? விளையாட்டுக்கு சொல்லப்பா, கோச்சுக்காத. பா. So, how is everything going on மாமா? அர்ஜுன், கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? சாப்பிட்டுட்டு பேசலாமே. அத்தை, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க கேளுங்க மாமா. What is wrong with Anita? இந்த வீட்டு நல்லது கெட்டது எதுலையுமே பங்கெடுத்துக்க மாட்டேங்கிறாளே, ஏன் இப்படி? என்னமோ எங்களுக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி, பட்டும் படாத மாதிரி இருக்கிற. எங்களை ஏன்பா இப்படி பாய்காட் பண்ற? சுவாதி தினேஷ் எல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவையாவது வராங்க. அப்பப்ப போன் பண்ணி விசாரிச்சுக்கிறாங்க. இவன் வரதும் இல்ல, போன் பண்றதும் இல்ல. எங்க ஆபீஸ் இனாகிரேஷன் கூட வரல. எல்லாரும் கேட்டாங்க, என்ன ஆச்சு அவளுக்கு? அர்ஜுன், ஐ எம் வெயிட்டிங். ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற?
உங்ககிட்ட இதை பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு தான் இருந்தேன். நீங்களே கேட்டீங்க. அனிதா வெளியில மட்டும் இல்ல மாமா, வீட்லயும் ஒட்டாம தான் இருக்கா. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாக்லேட் தரேன். என்ன? சரி ஆண்டி. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க தாயம்மா? உங்க புண்ணியத்தால இவ்வளவு குழந்தைங்களோட குழந்தைய நானும் நல்லா இருக்கேன். அதை விடுங்க, மல்லிகா எப்படி இருக்கா? அவளுக்கு ஜுரமா இருந்துச்சுல்ல? டாக்டர் வந்து பார்த்து மருந்து மாத்திரை கொடுத்தாரு, இப்ப சரியா போயிடுச்சு. ஆனா நான் வந்த விஷயமே வேற. என்ன? நீங்க ஒரு குழந்தைய குப்பை தொட்டியில இருந்து எடுத்துட்டு வந்து இங்க சேர்த்தீங்கல்லம்மா, அந்த குழந்தைக்கு நாளைக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலான்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கம்மா. நீங்களே சொல்லுங்க. திருக்கடையூர் அபிராமி பேரை வைக்கலாமா? ஐயோ, அந்த பேரை தவிர வேற எந்த பேரை வேணாலும் வைக்கலாம். நான் போய் குழந்தைக்கு புது ட்ரெஸ் டவல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். மத்த பசங்களுக்கும் பிஸ்கெட் பழம்லாம் வாங்கிட்டு வரேன். சரிங்க. இது பாருங்க பசங்களா, நான் போய் உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க சமத்தா விளையாடிட்டு இருக்கணும். என்ன? சரி ஆண்டி. அப்பா, நீங்களா? அப்பா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் மரியாதையே அவ தாயாகிறதுல தான் இருக்கு. ஆனா அதை நான் புரிஞ்சுக்காம நடந்துட்டேன். எனக்கு குழந்தை பொறுக்காததுக்கு நான் தான் காரணம். பணந்த வாழ்க்கை இந்த இளமை நிரந்தரம்னு முட்டாள்தனமா இருந்துட்டேன். செடினா மரமாகணும், மரம்னா காய்க்கணும், கனியணும். இது உணராதனா என் வயத்துல வளர்ந்த உயிரை பல தடவை மாத்திரை சாப்பிட்டு நானே அழிச்சிட்டேன். அதுக்கு பலனா டாக்டர் எனக்கு குழந்தை பொறுக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்பா, இதெல்லாம் நான் அவர்கிட்ட வேம்புக்கு போட்ட சண்டை. அவர் பணக்காரர் ஆனாதான் நான் தாய் அவன்னு சொல்லி அவர்கிட்ட சபதம் எல்லாம் போட்டேன். ஆனா இப்ப அவரு பணக்காரர் ஆயிட்டாரு. என்னால தாயாக முடியல. அப்பா, இதெல்லாம் என் திமிருக்கு கிடைச்ச பரிசு. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம நான் சாப்பிட்ட கருத்தோட மாத்திரங்க என் கர்ப்ப பைய சாப்பிடுச்சு. இப்ப நம்ம வீடு இருக்கிற நிலைமையில இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவர் என்ன சமாதானப்படுத்திட்டாரு.
இதுவே இன்னொருத்தர இருந்திருந்தா இந்நேரம் 2வது கல்யாணம் பண்ணிட்டு 2வது குழந்தையும் பெற்றிருப்பாரு. ஆனா என் புருஷன் உத்தம. அவர் கால் தோசைக்கு கூட நான் சமம் ஆக மாட்டேன். அப்பா, உங்க மருமகன் பார்க்கதான் வரடே தவிர குழந்தை மனசு. எனக்கு குழந்தை பொறுக்காதுன்னு தெரிஞ்சதுமே என்னையே குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. இந்த விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டாருப்பா. நான் எந்த விசேஷத்துக்கு வெளியே போனாலும், ஏன் கடத்தெருவுக்கு வெளியே போனா கூட ஏன் குழந்தை இல்ல ஏன் குழந்தை இல்லைன்னு எல்லாரும் என்ன கேலியாவும் உண்மையாவும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. அனாதை இல்லத்துல போய் குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு அவர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. அப்பா, குழந்தைங்களுக்காக நான் ஏங்குறேன். தாய்க்காக ஏங்குற அந்த குழந்தைங்களை பார்த்ததும் அவங்களுக்காக வாழறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அதை செயல்படுத்திக்கிட்டும் இருக்கேன். நான் தினமும் போய் குழந்தைங்க முகத்தை பார்த்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா. நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் என்கிட்ட வந்து சொல்லுவாரு. உங்களால எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். ஆனா என்னால சமாளிக்க முடியாதுப்பா. அதான் மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி காரியங்கள்ல இறங்கிட்டேன். சந்தோஷமா இருக்குடா. உன்னை நினைச்சா பெருமையாவும் இருக்கு. உனக்கு வந்த பெரிய சோதனையே சாதனையாக்கி காமிச்சிருக்க. வெல்டன் அனிதா. அனிதா, நீ பிறந்தப்ப அடைஞ்ச சந்தோஷத்தை விட நான் இப்பதான் அதிகமா சந்தோஷப்படுறேம்மா. அந்த குழந்தைங்களோட வாழ்த்தால நீ நிச்சயமா தாயாயிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.